friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் முட்டையே இல்லாமல் ரொம்பவே சூப்பரான வெஜ் ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ ஊற வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 30 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். உங்களுக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதில் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆம்லேட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தவா நல்லா சூடாயிருச்சு. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம ஆம்லேட்டாக ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விரித்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இதை திருப்பி போட போகிறோம். இப்போ இதை திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் வெந்து வரட்டும். ரெண்டு சைடும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஆம்லேட்டாக செஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி திருப்பி போட போகிறோம். இதே மாதிரி அந்த சைடு வெந்து வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் ஆம்லேட் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.